வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் 15/5/2025 வியாழக்கிழமையில் பரிபூர்ணமாக வியாழக்கிழமை உங்களுக்கு பாக்கியாதிபதி நாளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் 24ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 5வது இடத்தில் நீச்சத்தை விட்டு அவர் உயர்வு அடைகின்ற அற்புதமான பஞ்சமசானத்திலே 5ஆம் இடத்துக்கு 9வது இடத்திலே இருக்க போகின்ற அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை மாதத்தில் பிற்பகுதியில் அடைகின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல, உங்களுடைய 9ஆம் இடத்த அதிபதி முயற்சி சாணத்திலே இருந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப்பெறுகின்றது. இது மேலும் உயர்வுகளை கொடுக்க போகின்ற மேசராசிக்கார நேயர்களுக்கு பலதரப்பட்ட யோகங்களை இதனால் வரையில் தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஆனாலும் 10ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலிருந்து மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களுக்காக தொழிலை விட்டுவிட்டு மற்றொரு தொழிலை மாற்றுகின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் கவனித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பாகவும் 10ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்தில் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் கொடுக்கல் வாங்கல்களிலே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் பாக்கியாதிபதி பலமாக இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்ல, 7ஆம் இடத்திலே பார்வை செய்கின்ற அமைப்பும் 11ஆம் இடத்தை தனக்காரகன் பார்க்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது வைகாசி மாதம் பிறந்திருக்கின்றது. கிரகங்களின் சஞ்சாரம் என்பது குரு பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கின்றதும், ராசியிலே புதன் பகவான் வைகாசி 10ஆம் தேதியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கின்றதும், அந்த புதன் பகவான் உங்களுக்கு 3 கூடையவரும் 6 கூடையவர் என்று சொல்ல ருண சத்ரு ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர், 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய மேச ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே இந்த மாதம் என்பது 18ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய ராசியை வந்தடைகின்றார். 2 7 ராசியில் இருந்து ராசியை பார்க்கின்றதும், இங்கே தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று கொண்டு தொடர்பு பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்ற இந்த வகையிலே பார்த்தோமானால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குடும்பங்களிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு அமைப்பு இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே வைகாசி மாதங்களிலே சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கு சகல விதமான யோக பலன்களை கொடுக்கின்ற தனக்காரகன் முயற்சி சாணத்தில் இருந்து 9ஆம் இடத்தை தகப்பனார்களால் மரியாதை அந்தஸ்து வெகுமதிகள் கிடைக்கப் பெறுகின்றது. 5ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வையும் 8ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்கு கேஸ் கோர்ட்டுகளிலே தீர்வு முடிவுகள் கொடுக்கின்றது. 2ஆம் இடத்திலிருந்து பஞ்சமாதிபதி 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எந்த விதமான கசப்புகள் ஏமாற்றங்கள் தடைகள் இருந்தாலும் இங்கே அற்புதமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது 8ஆம் இடத்ததிபதியும் பஞ்சம சாணத்தில் இருந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய லாப சனத்தை மட்டுமல்ல விரைய சனத்தை பார்க்கின்ற பொழுதும் எதிரிகளை சத்துருக்களை ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த வைகாசி மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலே வந்தடைகின்றது வைகாசி 18ஆம் தேதியிலே. ராகு பகவானுடைய பயிற்சி என்பது வைகாசி 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடம் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் 11ஆம் இடத்தில் உபஜய ஸ்தானத்தில் இருக்கின்றதும், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் வைகாசி 7ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்தில் வந்தடைகின்றதும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையில் 11ஆம் இடம் எடுத்த வேகத்தில் எதிர்பார்த்த அபார ஒரு வெற்றிகளையும் பொருளாதாரத்திலே உயர்வுகளை ராகு பகவான் 12ஆம் இடத்திலே தடை தாமதம் ஏமாற்றங்கள் இங்கே கூட்டு கிரகங்களில் சதியால் இயக்கப்பட்ட தடை தாமதங்களும் எதிர்பார்த்த தூக்கமும் இல்லாத ஒரு அமைப்பு, பொருளாதாரத்தில் தேவையில்லாத கசப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்த மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதங்கள் அடியெடுத்து வைக்கின்ற மாதங்களிலே சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கும் 4ஆம் இடத்ததிபதியும் பலமாக இருக்க பெறுகின்ற இந்த மாதங்களிலே 4ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. இங்கே சூரியனும் சந்திரனும் ஒன்று கொண்டு இங்கே பௌர்ணமி யோகத்திலே பார்த்து இந்த மாதம் என்பது ஜோதியாக பிறக்க பெறுகின்ற இந்த மாதங்களிலே ஜோதியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒளி கிரகங்களில் சஞ்சாரங்கள் பிரமாதமாக இருக்க பெற்று மேசராசிக்கார நேயர்களுக்கு வைகாசி மாதங்களிலே குடும்பங்களிலே குதூகலமான 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி ராசிக்கு வந்தடைகின்ற அற்புதமான ஒரு அமைப்பும். ராசிநாதன் இந்த மாதங்களிலே நீச்சத்தில் இருந்து அவர் வைகாசி 24ஆம் தேதி 5வது இடத்துக்கு 4ஆம் இடத்திலே தடை தாமதம் வீடு வாகன சொத்து சுகங்களிலே ஒரு சில ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருந்த தாய்மார்களில் மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருந்த நிலைகள் அனைத்தும் மாறப்போகின்ற ஒரு அமைப்பு. சுக்கிர பகவான் 7 கூடையவர் தன பொருளாதாரத்திலே இழப்பீடுகளை சந்தித்துக் கொண்டிருந்தது மட்டுமல்ல, தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களாலும் ஒரு சில தடை தாமதங்களிலே இருந்து கொண்டிருக்கும். ராகு பகவான் இருந்து கொண்டிருந்தது என்பது ஒட்டுமொத்தத்தில் 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப கடுமையான மனக்கசப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்த மேசராசிக்கார நேயர்களுக்கு இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் அனைத்தும் பொன்னான ஒரு நாளாக வருகின்ற ஒரு அமைப்பு. நவகிரகங்களில் சஞ்சாரங்கள் என்பது தனவாக்கு குடும்ப சாணாதிபதி 7ஆம் இடத்ததிபதி
கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடியது, தொழில்களை உறவினர்களை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகனும் 12ஆம் இடத்திலிருந்து ராசியை வந்தடைகின்றதும், ராசியிலே இருக்கக்கூடிய முயற்சி சனாதிபதி புதன் பகவானும் 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும், பஞ்சமாதிபதி புதன் பகவானும் புதாதித்ய யோகத்திலே உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்றதும், நவகிரகங்களில் சஞ்சாரங்கள் பரிபூர்ணமாக இந்த வைகாசி மாதங்களிலே சகலவிதமான சுப விசேஷம், சுப நிகழ்வுகள், பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்ததிபதி இங்கே ராசியில் வருகின்ற பொழுது அவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தை பார்க்கின்றதும், குருவின் பார்வையும் 7ஆம் இடத்தில் விழுகின்ற காரணத்தினாலேயும் மேசராசி நேயர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. வைகாசி மாதங்களிலே சகலவிதமான பரிபூர்ணமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே நடக்கின்ற ஒரு அமைப்பாக 15/5/2025 வியாழக்கிழமையில் பரிபூர்ணமாக குரு பகவான் நாளிலே பொங்கி எழுகின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுடைய முயற்சி சாணத்திலே, ஆரோக்கிய சாணத்திலே, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை என்று சொல்லக்கூடிய லாபசானத்தை காரகன் பார்க்கின்ற ஒரு அமைப்பு. லாபாதிபதி 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்தில் பார்க்கின்ற போது தொழில் வேலைகளிலே ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்ததிபதி பலமாக இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற போது ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும், உங்களுடைய 11ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. அபார வளர்ச்சிகளை பொருளாதாரத்தை தொழில்களிலே கொடுக்க போகின்ற இனி வருகின்ற நாட்களிலே ராகு பகவான் 11ஆம் இடத்தில் பூஜ்ய ஸ்தானத்திலே அமைய பெறுகின்ற ஒரு அமைப்பு மேச ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமாக கொடுக்கின்றது. ஆனாலும் தொழில் மாற்றங்களிலே இருக்கின்றவர்களுக்கும், தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேயர்களுக்கும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. விரைய செலவுகளிலே அதிகமாக இதனால் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்கள் நல்லதொரு மாற்றத்தையும் மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாத ராசி பலன்களிலே, குடும்ப சாணங்களிலே சுப விசேஷங்கள், சுப நிகழ்வுகளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தடை தாமதங்கள், ஏமாற்றங்களிலே இருந்தவர்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட நெருக்கடியிலே இருந்தவர்களுக்கும், கணவன் மனைவிகளுக்குள்ளே கசப்புகளிலே சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு முயற்சி சனாதிபதி ருணாதிபதியும் 2ஆம் இடத்தில் இருந்தும், பஞ்சமாதிபதியும் சேர்ந்து புதாதித்ய யோகத்திலே 8ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது நல்லதொரு வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் இந்த வைகாசி மாதங்களிலே உங்களுக்கு நவகிரக நாயர்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும், தேவகுரு அசுரகுரு ஒன்று கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த அற்புதமான வேலைகளிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு சுப விசேஷங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றி பார்க்கின்ற நேயர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை இந்த மாதங்களிலே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதன் பலமடைகின்ற அற்புதமான இந்த வைகாசி மாதங்களிலே 5வது இடத்தில் இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் செவ்வாய் சனியின் பார்வை என்பது 12ஆம் இடத்தில் இரவு நேரங்களிலே செல்லக்கூடியவர்கள், வாகனங்களிலே செல்லக்கூடிய நேர்கள் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே வாகன சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சனி செவ்வாயின் பார்வை 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே பயணம் செய்யக்கூடிய நேர்கள் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே தென்படுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய பார்வை உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள். இங்கே செவ்வாய் மட்டும் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்க கிடையாது. செவ்வாய் பார்வையும் 11ஆம் இடத்திலே, குருவின் பார்வையும் இருக்கின்ற பொழுதும், இங்கே ராகு பகவான் இருக்கின்ற பொழுதும் எதிர்பாராத பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை, அபார வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே யோகங்களையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் இடத்ததிபதி ராசியிலே வரப்போகின்றதும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்கார நேயர்களுக்கு நவகிரகங்கள் 2ஆம் இடம் பலமாக இருக்கப் போகின்றது. நீங்கள் கேட்ட பொருளாதாரங்கள் கிடைக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, திருமணங்கள் சம்பந்தப்பட்ட சுப விசேஷங்கள், சுப நிகழ்வுகள், வீடு வாசல் வண்டி சொத்து சுகங்கள் அனைத்துகளுக்கும் தேவகுருவும் அசுரகுருவும் பலமாக இருந்து 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கின்ற அமைப்பு மட்டுமல்ல, 11ஆம் இடத்திலே பார்க்கிறது. 9ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது. சகலவிதமான யோக பலன்களை தாங்கி இந்த மாதங்களிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்கின்ற ஒரு பொன்னான அற்புத யோகங்களை கொட்டி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.